சார், இரண்டாவது செய்தியாக வேங்கை வயல் விவகாரம் குறித்து பட்டியலினத்தவர் மக்களை குற்றவாளிகளாக சிபிசிஐடி ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இது பார்த்த பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேங்கை வயல் விவகாரம் 2 ஆண்டுகளை தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேங்கை வயல் சம்மந்தமாக தொடர்ச்சியாக நம்ம ஸ்ரீ டிவிலே பேசிட்டு வரோம். இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது விரிவாக பேசணும்னா இந்த செய்திகள் சிந்தனைகளே ஃபுல்லாக அதுதான் பேசுகிறது மாதிரி இருக்கும். அது தனியாக அதை பற்றின ஒரு வீடியோ பேச வேண்டும் அப்படிங்கிறதே நமக்கு இருக்குது. ஆனால் இதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. சொல்கிறது மாதிரி 2 வருடங்களுக்கு மேலாக இந்த கேஸ் போயிட்டுருக்கு. யார் உண்மை குற்றவாளி அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இது நடந்த உடனே பல விசித்திரமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் ஊர் மக்களுக்கு அப்படின்னு. அப்புறம் சம்மந்தப்பட்ட அவங்க சில பேர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஏர்மார்க் பண்ணாங்க ஒரு 10-15 பேரை. இவங்க சில பேர் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட அமைச்சர் என்ன சொன்னார்னா, அந்த ஊரையே நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதை பார்க்குறோம். இந்த வேங்கை வயல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை தலித்துடைய அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் மிகப்பெரிய போராட்டங்களை எதுவுமே நடத்தலை, அவங்க பக்கம் நிற்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. இந்த திமுக அரசு பட்டியல் சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறதுன்னு அந்த கட்சியில் அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா உள்பட குறிப்பாக இந்த வேங்கை வயல் விவகாரத்தை குறிப்பிட்டே அவர் சொன்னார். பிறகு மீடியாக்கள் கேட்கும் பொழுது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, அது சம்மந்தமாக நாங்கள் மட்டும்தான் பேசணுமா, வேற யாரும் பேசக்கூடாதான்லாம் வேற கொச்சிட்டார். அதற்கு பிறகு இப்போ சமூக வலைதளங்களில் அவர் ஏற்கனவே பேசிய வீடியோக்கள் வைரல் ஆகுது. இந்த அரசு அந்த மக்களுக்கு எதிராக கண்டிப்பாக இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னன்னா, அந்த கோர்ட்டில் சிபிசிஐடி அஃபிடவிட்டை அந்த 3 பேர் மீது அவங்க அதில் சேர்த்துருக்காங்கன்னொடனே குற்றம் சொன்னவர்கள் மீதே தலித்துகள் மீதே அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. அதனால புதுக்கோட்டை குறிப்பாக அந்த வேங்கை வயல் பகுதி பதட்டமாக இருக்குது, போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறார். பாருங்க, காலையில் ஒரு நிகழ்ச்சி, மருத்துவர்கள் மாநாடு, அதாவது முடி திருத்துவர்கள் அவங்க சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதில் பேசும் பொழுது என்ன சொல்கிறாரு, மருத்துவர்கள் அவங்களுடைய மருத்துவர்கள்னால் நீங்கள் ஒன்று டாக்டர்ஸ் நினச்சிக்கலாம். ஒரு நேரத்தில் இவங்களும் பாரம்பரிய மருத்துவங்க பார்த்தவங்க தான். இந்த நாவிதர்கள் அவங்களுடைய மாநாட்டில் பேசும் பொழுது, உங்களுடைய கடைகளை எல்லாம் நீங்கள் பெரியார் படத்தை வைக்கணும், அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட என்னென்னலாம் செய்யணும். பல பேர் என்னென்னா வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சலூனுக்கு வேணாலும் பார்ப்போங்க, ஹைடெக் சலூனாக மாறிடுச்சு, ஏசி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா ட்ரெயின்டு அந்த பார்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசில் வந்தவங்க தான் நீங்கள் பார்க்கணும். பல பேர் ஹிந்தியில் தான் பேசுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலிருந்தே அவங்க வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க கடையிலே நீ பெரியார் படத்தை வச்சா கூட்டம் அள்ளுமா தெரியல, ஏதோ அவர் சொல்கிறாரு. இந்த அரசு உங்களுக்காக இருக்கிறதுன்னு காலையில் பேசுகிறாரு. ஈவினிங் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்க போகிறாராம். இப்பொழுது அங்கே போய் நிற்க போகிறாராம். உண்ணாவிரத போராட்டம் அடிச்சு அங்கே எப்படி இரட்டை நிலைப்பாடு அப்படின்னா, இப்போ என்னன்னா, இவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. இடி சிபிஐ இரண்டும் மத்திய அரசு எதிர்கட்சிகள் மீது ஒரு போர் தொடுப்பது போல அந்த துறைகளை பயன்படுத்துது. சிபிஐ விசாரணையில் பல விசாரணைகளில் வழக்கு சரியாக நடக்கவில்லை அப்படின்லாம் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு, தமிழக சிபிசிஐடி மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பே சண்முகம் அவர்களும் சொல்றாரு. நீலம் பண்பாட்டு மையம், இந்த ரஞ்சித் ஜாதி படமாக எடுப்பாரு, ஜாதி சினிமாவின் மூலம் வன்மத்தையும் வன்முறையும் தூண்டக்கூடிய ஒரு டைரக்டர் இருக்கார்ல ரஞ்சித், அவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னாரு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் ஆரம்பத்தில் கொதிச்சாங்க. பிறகு இல்லை இப்போ விசாரணை சரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த விஷயத்தை பற்றியே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ தலித் அந்த இளைஞர்கள் 3 பேர் மேலே அஃபிடவிட் போட்ட உடனே பிரமாண பத்திரம்
தாக்கல் செய்த உடனே இப்போ என்ன சொல்றாங்க, இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னா. எப்படி மாற்றி மாற்றி பேசுறது, அதாவது திமுகவுடைய ஊதுகுழலாக செயல்படுறாங்க அப்படின்னு. இப்பொழுதும் கூட இந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சொல்லாமல் இந்த காவல்துறை ரொம்ப மோசமானது, அதைத்தான் இப்பொழுது தமிழக காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆட்சியாளர்கள் சொல்வதை மட்டும் செய்யக்கூடிய வேலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் மீது எல்லா கட்சிகளும் உளுந்து போராண்டும். இப்பயாவது நீங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம காவல்துறை. ஏதோ இன்னைக்கு ஒரு அரசியல் லாபத்திற்காக ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவங்க சொல்லுவாங்க, அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எதிர்கட்சிகள் அவங்களுக்கு வாய்ப்பு வரும் பொழுது உங்க மேல உளுந்து போராண்டுவாங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சொல்ல, அவங்க நல்லவங்க தான், ஆனா இந்த காவல்துறை ரொம்ப மோசமா இருக்கு, அதுல இருக்கக்கூடியவங்க ஜாதிய வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் இப்ப குற்றச்சாட்டை சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த டெலிஃபோன் அவங்க பேசின ஆடியோக்கள்லாம் இப்போ வெளியிடுறாங்க. இந்த விசாரணை தொடக்கத்திலேயே இந்த எவிடன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். 2 வருஷமா நீங்க அந்த எவிடன்ஸை ஏன் வெளியிடலை? யார் உங்களை ஆரம்பத்திலேயே இந்த சொல்லப்பட்ட இந்த 3 இந்த சுதர்ஷன் ஒரு பையன், இன்னும் 2-3 பேரை அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க மீது ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்து தான் விசாரணை தொடங்கியிருக்காங்க. அந்த எவிடன்ஸை பற்றி அப்போ எதுவும் பேசாமல் இப்பொழுது அவசரமாக அதை மீடியாக்களில் இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஒன்று, இது பட்டியல் சமூகத்தை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இவ்வளவு 2 வருஷமாக இதை தெரிந்தும் மூடி வச்சிருந்தாங்கன்னா இது வேறு விதமான ஜாதி பிரச்சனையாக வரட்டும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்தில் அங்களது கலெக்டராக கவிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இந்த வேங்கவேல் சம்பவம் இருக்கும் பொழுது வேற ஒரு பிரச்சனையை திசை திருப்பினாங்க. ஒரு கோயிலில் வந்து பட்டியல் சமூகத்தினரை உள்ள விடலை, அங்க இன்னும் இரட்டை குவளை இருக்கிறது. இந்த கவிதான்னு ஒரு ஐஏஎஸ் இப்போ கடைசியில அவசரமா அவங்கள மாத்தி இப்ப சென்னையில வேற ஒரு துறைக்கு மாத்திட்டாங்க. எது முக்கியமான விஷயமோ அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஒரு இதை அவங்க தூண்டி விட்டு அவங்க பாட்டும் அவங்க விஷயத்துக்கு பார்க்க போயிட்டாங்க. காரணம், இந்த சமூகத்திலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வேற ஒரு கொதிநிலையிலே வச்சுட்டு இவங்க சம்பாதிக்கிற விஷயங்கள், ஊழல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இந்த சமூகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இதில் தான் மக்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, மீடியாக்கள் இதைத்தான் பேசும் அப்படிங்கிறது. இப்போ எப்படி இருந்தால் கூட பட்டியல் சமூகத்திற்கு இவங்க துரோகம் தான் செய்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த சிபிசிஐடி அவசரமாக ஃபர்ஸ்ட் அவகாசம் கேட்குறாங்க நாங்கள் அஃபிடவிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த 3 பேர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா, இந்த தினமலர்ல வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, பேனர் பின்னணியில் எதிர்கட்சியா, வேங்கை வயலில் தீவிர விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அது வந்து இந்த காவல்துறையை ரொம்ப ஊண்டு பண்ணியிருக்கோ அப்படின்னு தோணுது. காவல்துறையா, அந்த காவல்துறைக்கு தலைமையில இருக்கக்கூடிய முதல்வருக்கு இது வருத்தத்தை கொடுத்திருக்கிறதான்னு தெரியல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 3ஆம் ஆண்டு தூங்கும், அதை பிராக்கெட்ல போட்டுட்டு துவக்க விழா, வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு, புலன் விசாரணையில் அசையா ஆமை, நகரா நத்தை, அத்தனையும் சொத்தை என்று எங்களால் போற்றப்படும் சிபிசிஐடி இவ்வழக்கை தொடர்ந்து 100 ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்துகிறோம், பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. இதுதான் சிபிசிஐடியை ரொம்ப வருத்தத்தை அடைய செய்திருக்கிறதா? காவல்துறைக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், வேணும்னே சொல்லாமல் ஒரு சிலர் சொன்னாங்கன்னு நாங்கள் வெளிக்காட்டாமல் இருந்தோம், நீ எங்களையே நோன்றியா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது பழி தீர்ப்பதற்காக இது செய்கிறாங்களா? ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஜாதி பிரச்சனையை உருவாட்டி அதில் நம்ம குளிர்காயலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைச்சாங்களா? இல்லை குற்றம் சொன்னவர்களை வந்து இப்போ தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானதுதான் திராவிடம் அப்படிங்கிறத மக்களுக்கு இப்போ புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. இதெல்லாம் ஏன்? இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதை யார் செய்தார்கள்? சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.